வீவர்ஸ் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது ச்சே நம்ம அந்த பூனையா எல்லாம் போயிட்டுமே அப்படி நீங்க யோசிக்கிற மாதிரி ஒரு வீடியோ தாங்க நீங்க பார்க்க போறீங்க. ஆமாங்க, இந்த பூனைகளுக்கு அது மாதிரி ஒரு ராஜ உபசரணம் நடந்ததுங்க. காலையில எழுந்தனா அதுக்கான அறுவை சுவை உணவுகள் கிடைக்குங்க. அதுங்க தேவைப்படுற எல்லாமே கிடைக்கணும் பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லங்க, வேலைக்கு மருத்துவர்கள் செக் பண்ணுவாங்க. எதுனா உடல் உபாதைகள் தெரிஞ்சுன்னா அப்பவே ஸ்டார்ட் அவுட் பண்ணுவாங்கன்னா பாத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு உபசரணங்க. அதோட இன்னொரு விஷயமும் இருக்குங்க, கூடவே ஒரு செக்ரட்டரி இந்த பூனைகளை பின்னாடியே சுத்துவாங்க. எதுனா ஆபத்தோ எதனா பிரச்சனைனா அந்த பூனைகளை டேக் கேர் பண்றதுக்குன்னே அந்த செக்ரட்டரிங்க. இதோட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குங்க, நம்மள மாதிரியே அதுங்களுக்கு ஒரு குட்டி வீடுங்க. அந்த வீட்டுக்குள்ள எல்லா வசதியும் இருக்குங்க. நம்மள மாதிரி பெட்ல இருந்து எல்லா விஷயமும் அதுல இருக்கும். அந்த பெட்ல தான் படுத்து தூங்குனா பாத்துக்கோங்களேன். அதே மாதிரி இதுங்களை ரொம்ப ஸ்பெஷலா அவங்க கருதுத்தாலே அதுக்குன்னு ஒரு டே, அந்த கேட் டேல பயங்கரமா இந்த பூனைகளை டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி சூப்பரா கொண்டாடுவாங்கன்னா பாத்துக்கோங்க. இந்த பூனைகளுக்கு இவ்வளவு சலுகை ஏன் கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். 1745 வருடத்துக்கு ஆமாங்க, ரஷ்யால 1945 வாழ்ந்த ராணி பேர் தான் எலிசபெத். அவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க இருந்த ரொம்ப புகழ்பெற்ற ஒரு மியூசியம் இருந்தது. அந்த மியூசியத்தோட பேர் தான் ஹெர்மிட்டேஜ். இங்க பழங்காலத்து பல அற்புதமான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருந்தது, பல பொக்கிஷங்கள்லாம் இருந்ததுங்க. இதெல்லாம் பாதுகாக்கணும். அதுக்கு என்ன பண்ணும், ஒரு காவலாளி வச்சிருப்பாங்க தெரியும். ஆனா அதையும் தாண்டி இந்த எலிகளோட தொல்லை ரொம்ப அதிகமா இருந்தது. இதெல்லாம் கட்டுப்படுத்தினா இவங்க நினைச்சது பூனைகள் இதுகளை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மியூசியத்துக்குள்ள பூனைகளை முதல் தடவையா அவங்க அனுமதிக்கிறாங்க. அந்த பூனைகள் அங்க இருந்த எலிகள்லாம் அடிச்சு தம்சம் பண்ணிடுதுன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து ரொம்ப பூனையை பிடிச்சு போன அந்த ராணி அந்த மியூசியத்துல பூனைகளை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது பல நூற்றாண்டுகள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது தர்ம சங்கடமான ஒரு நிலைமை நடக்குது. வேர்ல்டு வார் 2 அது முடியும் போது அவங்க நம்ப முடியாத ஒரு விஷயம் நடந்திருந்ததுங்க. ஆமாங்க, அவங்க நாட்டுல இந்த பூனைகளோட முக்கா பகுதி அழிஞ்சே போச்சுன்னு சொல்லலாம். பூனைகள் இல்லாத அந்த எலிகளோட அட்டகாசம் தாங்கவே முடியல, ரொம்ப அதிகமாயிடுது. அங்க வந்து மியூசியம்ல இந்த பல பொருட்கள் சேதம் அடையப்படுது. இப்ப என்ன பண்றதுன்னு முடிவு எடுக்கணும். அப்பதான் அங்க இருந்த காவலாளிகள் என்ன பண்றாங்க, அப்போதைக்கு இருந்த ராணியோட சிபாரிசோடு அவங்க என்ன பண்றாங்கன்னா பல பூனைகளை வெளியே இருந்து எடுத்து வந்து அந்த மியூசியத்துல விடுறாங்க. அதுக்கடுத்து திருப்பி பழையபடி எலிகளை வேட்டையாடி அந்த மியூசியத்தை மீட்டு எடுக்கிறாங்க இந்த பூனைகள். இதுங்க மீட்டு எடுத்து அதுக்கு அடுத்தது பல வருடங்களா இந்த பூனைகளுக்கு அங்க நல்ல மரியாதையோட நடத்தப்படுது. ஆனாலும் இப்ப நான் சொன்ன சலுகைலாம் அப்ப கிடைச்சதானா கிடையாது. 2000 வருடத்துக்கு பிறகு அங்க அதுங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கேர் எடுக்கணும். அதுங்களுக்கான சலுகைகள் மியூசியத்தோட முக்கியமான ஒரு பதவியே வகிக்கிற ஒரு ஆளாவே மாத்துறாங்க. இதுங்களோட சேவைகளை பெருமைப்படுத்தினாங்க. 1990 இருந்து இதுங்களுக்கு வீடியோட பிகினிங்ல சொன்ன சலுகைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அது மாதிரி ராஜ உபசரணங்களோட இன்னைக்கு வரைக்கும் அந்த பூனைகள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு. அதனாலதான் சொன்னேன், இந்த மாதிரி பூனைகளா நீங்க வாழணும்னு ஆசைப்படுவீங்க. அப்படி யாருன்னா ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. மேலும் பல வீடியோக்கள் நான் போடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் பல வீடியோஸ் உங்களுக்கு நான் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம என்னோட பழைய வீடியோங்களோட லிங்க் எல்லாம் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் பாருங்க. என்ன முக்கியமா சப்போர்ட் பண்ணுங்க. இது உங்கள் பிளிங்கிங் பேஜஸ்.